மகாபாரத போர் தொடங்கும் முன் கிருஷ்ணர் எல்லோரிடமும் போரை முடிக்க எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டார். பீஷ்மர் 20 நாட்களாகவும் என்றார். துரோணர் 25 நாட்கள் என்றார். கர்ணன் 24 நாட்கள் என்றார். அர்ஜுனன் 28 நாட்களாகவும் என்றார். அனைவரின் பதிலையும் கிருஷ்ணர் கேட்டு அறிந்தார். அப்போது மகாபாரத போரை நேரில் காண பார்பரிக் வந்தான். இவன் பீமனின் பேரன், கடோத்கஜனின் மகனாவான். போரில் பலவீனமான பக்கம் நின்று போர் புரிவதாக தன் தாயிடம் வாக்களித்திருந்தான் பார்பரிக். கிருஷ்ணர் பார்பரிக்கிடம் கேட்டார், நீ போரில் தனியாக நின்று போரிட்டால் எவ்வளவு நேரத்தில் இந்த போரை முடிப்பாய் என்றார். பார்பரிக் கூறினான், நான் இந்த போரை 1 நிமிடத்தில் முடிப்பேன் என்றான். கிருஷ்ணர் எப்படி என்று கேட்டார். தான் அக்னி தேவனிடம் பெற்ற வில்லை பற்றியும் சிவபெருமானிடம் பெற்ற 3 சக்தி வாய்ந்த அம்புகள் பற்றியும் பார்பரிக் கிருஷ்ணருக்கு விளக்கினான். பார்பரிக்கின் சக்தியை பார்த்து கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்டார். கிருஷ்ணர் கூறினார், பார்பரிக், உண்மையில் நீ மிக சக்தி வாய்ந்த வீரன்தான். ஆனால் இந்த போரில் நீ எந்த பக்கம் நின்று போர் புரிந்தாலும் மறுபக்கம் பலவீனமானதாக மாறிவிடும். போரின் இறுதியில் நீ மட்டுமே உயிருடன் நிற்பாய். உன்னால் அனைவரும் மரணிப்பார்கள். அதனால் நீ போரில் கலந்து கொள்ள வேண்டாம். நான் கூறுவதை கேள். பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இப்போது ஒரு நரபலி கொடுக்க வேண்டும். அதாவது உலகிலேயே மிகச்சிறந்த வீரனின் தலையை வெட்டி பலி கொடுத்தால்தான் இந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றார். பார்பரிக் கிருஷ்ணரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். என் தலையை பலி கொடுக்க நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் தலையை வெட்டிய பின் என் கண்கள் மூடக்கூடாது. நான் இந்த முழு போரையும் பார்க்க வேண்டும் என்றான். கிருஷ்ணரும் ஒப்புக்கொண்டார். ஒருவேளை இந்த போரில் நானும் பாண்டவர்களும் தோற்கும் சூழ்நிலை வந்தால் உன் தலையை வைத்து நீ இந்த போரை நிறுத்த வேண்டும் என்றார் கிருஷ்ணர். பார்பரிக்கும் சம்மதித்தார். உடனே பார்பரிக் தன் வாளை உருவி தலையை வெட்டி கிருஷ்ணரின் கையில் கொடுத்தான். கிருஷ்ணர் நரபலி கொடுத்ததால் தான் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்றனர். பார்பரிக் போரில் கலந்து கொள்ளாத முக்கிய வீரனாவான்.